நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இந்த இடத்தை வக்குப் செய்ய மௌலவி அல் ஹாஃபில் ஐபி ஐதுருஸ்லாமி மிஸ்பாஹி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அன்பிற்கும் மிகுந்த பாசத்திற்கும் உரிய அன்பிற்கும் மிகுந்த பாசத்திற்கும் உரிய மகத்தான இந்த திறப்பு விழாவிற்கு தலைமை ஏற்றிருக்கும் அல்ஹாஜ் ஆரிஃப் சுல்தான் அவர்கள் இந்த அழகிய கட்டிடத்தை அழகிய முறையில் கட்டி அல்லாஹ்விற்காக வக்ஃப் செய்ய உள்ளார்கள். அவர்களுக்கு எல்லா வல்ல அல்லாஹு தாலா வியாபாரத்தில் பறக்கச் செய்வானாக. ஈருலகிலும் நற்பாக்கியங்கள் பெற்று வாழ்வதற்கு அவர்களுக்கு அவர்களின் குடும்பத்தார்களுக்கும் அருள் புரிவானாக என்று மனமாற துஆ செய்து கொள்கின்றோம். மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கின்ற என் ஆசிரிய தந்தைகளே, ஆலிம் பெருமக்களே, ஊர் தலைவர்களே, ஹஜார் வாங்க ஹஜார், ஜமாத்தார்களே, அனைத்து பள்ளிவாசல்களின் நிர்வாகிகளே, அனைத்து அரசியல் கட்சிகளின் நிர்வாகிகளே மற்றும் ஜமாத் பைத்துல்மால் சார்பாகவும் உள்ளூர் வெளியூர் வெளிநாடுகளிலிருந்தும் வருகை புரிந்திருக்கின்ற கண்ணியமான அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் உதவியால் 2011ஆம் ஆண்டு நாமி பைத்துல்மால் ட்ரஸ்ட் என்ற ஒரு அமைப்பை பிவி காலனி 20வது தெருவில் ஆரம்பித்தோம். நாங்களும் பலர்கள் இணைந்து உருவாக்கினோம். 2015ஆம் ஆண்டு அருமை சகோதரர் முனுசிவா அவர்கள் தலைமையில் பிவி காலனியில் 50வது ஆண்டு விழா கொண்டாடினோம். அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அந்த நேரத்தில் நாமி பைத்துல்மால் ட்ரஸ்ட் சார்பாக மருத்துவ முகாம் சேவையை ஆரம்பித்தோம். அனைத்து சமுதாய மக்களுக்கும் சுகர், பிபி போன்ற நோய்களை கண்டறிந்து அவர்களுக்கு மருந்து மாத்திரைகள் சிறிய தொகையை பெற்றுக்கொண்டு வழங்கி வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் உதவியால் கடந்த 10 ஆண்டுகளாக இன்று வரை மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை தோறும் தொடர்ந்து அந்த மருத்துவ முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்லாஹுக்கே எல்லா புகழும். அதுபோல மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை, முதியோர் பென்ஷன், அனாதைகளுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான அரிசி வழங்குவது போன்ற சில சேவைகளை அனைத்து சமுதாய மக்களுக்கும் எங்களால் இயன்ற அளவு செய்து வருகின்றோம். அனைவருக்கும் நன்றாக தெரிந்த விஷயம் இது. அதனுடைய அடுத்த கட்ட முயற்சியாக இன்னும் விரிவாக மக்களுக்கான வேலை வாய்ப்பு, மருத்துவம், எஜுகேஷன், குடும்ப நலம், கவுன்சிலிங், அரச நல திட்டங்களை மக்களை சென்றடைவதற்கான உதவிகள் இன்னும்
இது போன்று மக்களுக்கு தேவையான அனைத்து சமுதாய மக்களுக்கும் தேவையான வழிகாட்டல்களை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து செய்ய முயற்சி செய்கின்றோம். காரணம், எங்கள் தலைவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமானவர். மக்கள் நலப்பணிகளை செய்பவரே, மக்கள் நலப்பணிகளை செய்பவரே. அனைத்து சமுதாய மக்களுக்கும், ஒரு சமுதாயம் மாத்திரமல்ல, அனைத்து சமுதாய மக்களுக்கும். அங்கே வந்திருக்கக்கூடிய வார்த்தை அன்னாஸ் அஹப்புன் நாஸ், மனிதர்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள். இன்னார் இன்னார் என்று குறிப்பிட்டு வரவில்லை. எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, யாருக்காயிலும் ஒரு மனிதனுக்கு உதவி செய்கின்றார் என்றால் அவர்தான் இறைவனுக்கு மிக்க பிரியமானவர், அன்பானவர் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் அனைத்து சமுதாய மக்களுக்குமான நலப்பணிகளை செய்து தர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த யூனிட்டி கைடன்ஸ் சென்டர். இதில் மேற்கூறப்பட்ட சேவைகள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களும் எங்களுக்கு தொடர்ந்து ஒத்துழைக்குமாறு மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்கு நீங்கள் ஊர் தலைவர்கள், கட்சி பிரமுகர்கள், ஜமாத்தார்கள் அனைவரும் ஒன்று கூடி இங்கு வருகை புரிந்திருப்பது எங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறது. அல்லாஹ் நம் சேவைகளை தொடர்வதற்கு அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்ததாக இந்த இடத்தை வக்ஃப் செய்வதற்கு அல்லாஹ் அவன் எனக்கு தந்த செல்வத்தில் நான் எங்கும் செல்லவில்லை, உன்னிடமிருந்தே பெற்றதை உன்னிடமே ஒப்படைக்கின்றேன். எங்கள் சொத்து ஒன்றும் இல்லை, நீ தந்த எங்களுக்கு நாங்கள் உன்னிடம் ஒப்படைக்கின்றோம். வேறு வகையான எந்த வகையான பெருமைக்கு எதுவும் இல்லை என்பதை ஆரம்பமாக கூறிக்கொண்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளாலும் அளவற்ற கருணையாலும் அல்லாஹ்வின் திருப்தியை மட்டுமே நாடி அல்லாஹுக்காக இந்த இடத்தை வக்ஃப் செய்துவிட்டேன், அல்லாஹுக்காக இந்த இடத்தை வக்ஃப் செய்துவிட்டேன். வக்ஃப்து லில்லாஹ், அல்லாஹுவை சாட்சியாக்கி இந்த சபையோர்கள் முன்னிலையில் இதை அறிவிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இதில் இந்த கட்டிடத்தில் மதரசா, தொழுகை போன்ற அனைத்து அமல்களும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் கொள்கை கோட்பாட்டிற்கு உட்பட்டு செயல்படுத்தப்படும் எனவும், இந்த கட்டிடம் இஸ்லாமிய வழிகாட்டல் மட்டுமல்லாது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல அனைத்து சமுதாய மக்களுக்கும் தேவையான பொதுநல சேவைகள், வேலைவாய்ப்பு வழிகாட்டல், குடும்ப நல ஆலோசனைகள், சமூக மேம்பாடு போன்ற நற்காரியங்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதே எங்களின் உளமார்ந்த விருப்பமாகும். இந்த சேவையை கியாமத்து நாள் வரை, உலக முடிவு நாள் வரை தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவிடம் இரு கரமேந்தி பணிந்து துஆ செய்து கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த நற்காரியத்தை முழுமையாக ஏற்று இதன் பலனை எனக்கும், என் பெற்றோர்கள், என் மூதாதையர்கள், என் மனைவி, அவர்களின் பெற்றோர்கள், மூதாதையர்கள், எங்கள் பிள்ளைகள், அவர்களின் துணைகள், அவர்களின் சந்ததியினர், எனக்கு கல்வி போதித்த ஆசிரியர் தந்தைகள், இது உருவாவதற்கு யாரெல்லாம் பொருளாலும் உழைப்பாலும் உள்ளத்தாலும் நல் எண்ணத்தாலும் துஆவினாலும் காரணமாக இருந்தார்களோ அவர்களுக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும், இங்கு கூடியிருக்கின்ற அனைவருக்கும், மூமின்கள் அனைவர்களுக்கும், இங்கு வருகை புரியாத பிவி காலனி மக்கள் அனைவருக்கும்
இதில் செய்யப்படக்கூடிய நன்மைகள், அத்தனை நன்மைகளுடைய புண்ணியங்களை அல்லாஹு தாலா அவர்களுக்கு எல்லாம் வழங்க வேண்டும் என்று மனமாற இந்த இடத்திலே துஆ செய்து கொள்கின்றேன். இந்த முயற்சி அல்லாஹ்வின் திருப்தியை பெற்ற ஒரு சதகத்துன் ஜாரியா, நாம் மறைந்த பின்னாலும் நமக்கு நன்மைகளை ஈட்டித் தரக்கூடிய தர்மமாக இருக்கின்றது. அனைத்து சமுதாய மக்களின் வழிகாட்டும் ஒளியாகவும் அனைவரின் துயர் துடைக்கும் இடமாகவும் அமைய தாங்கள் அனைவரும் துஆ செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.